ஆ YouTubeல வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்ப YouTubeஓட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலா வந்து மதன் கௌரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விக்கிபீடியா பேஜ் வந்து அப்படியே சொல்றாரு. இந்த மாரி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. விக்கிபீடியா பேஜ் அப்படியே படிச்சு சொல்றாரு அப்படிங்கிற மாரி. இல்ல அவரோட ஓன் மெசேஜ் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கன்சிஸ்டன்சி ரெகுலரா இயர்லியா வந்து அவரு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ அவரோட சக்சஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு யூடியூப்ல ஒரு மார்க்கெட்ட பில்ட் பண்றதுக்கு மதன் கௌரியோட ரோல் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு? யூடியூபோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ யூடியூப் வந்து யார டார்கெட் பண்றாங்கன்னா, பிசினஸ் ஓனர்ஸையுமே பிராண்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து டார்கெட் பண்றாங்க. இப்போ பிசினஸ் ஓனரும் பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து மதன் கௌரிங்கிறது ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி கன்டென்ட் கிரியேட்டர். இந்த மாதிரி நிறைய கன்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க. ஸோ இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து மதன் கௌரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்து மதன் கௌரி அப்படிங்கிறனால அவரை வச்சு நம்ம இந்த கரண்டா கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஆக்சுவலா வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் ரெகுலரா போட ஆரம்பிச்சாங்க. அவரும் நிறைய போட்டிருப்பாரு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரை ரிவார்ட் பண்ணது மூலமா மதன் கௌரியை ரிவார்ட் பண்ணது மூலமா நிறைய மணி வைஸ் ரிவார்ட் பண்ணது மூலமா ஸோ இந்த மோட்டிவேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்தாங்க. So இந்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்றப்போ மக்கள் நம்ம எல்லாம் போயிட்டு யூடியூப் சேனல்ல வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு எல்லாமே ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது பிசினஸ் ஓனர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிராண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து யூடியூப் மூலமா காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ மக்கள் எல்லாத்தையும் திரட்டணும் யூடியூப்குள்ள. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி வந்து மதன் கௌரி வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாம் திரட்டி கொண்டாந்து யூடியூப்குள்ள கொண்டு வரதுக்கு மதன் கௌரியோட ரோல் பெருசாக ப்ளே ஆயிருக்கு. ஏன்னா வந்து மதன் கௌரி வந்து இனிஷியலாக ஏர்லி ஸ்டார்ட் பண்ணனால அவரோட growth பார்த்துட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் உள்ள வந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி யூடியூப் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து பில்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பில்ட் பண்ணது மூலமா இதுல வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பிராண்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்குது. இதுல மதன் கௌரியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலா இருக்குது இதுல. ஸோ மதன் கௌரி வந்து ஒரு யூடியூப் மார்க்கெட் தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் மார்க்கெட்டை பில்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லலாம்.